ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு த செஷன். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீசனிங் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு நம்பர் சீரிஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ நம்பர் சீரிஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் ஆர்டர்ல நம்பரை கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு நம்பரை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்துட்டு 2, 4, 6, 8 அண்ட் அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் நம்பர் சீரிஸ். ஒரு பர்டிகுலர் நம்பர் ஒரு ஆர்டர்ல நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து என்ன நம்பர் வரும் இதை கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2, 4, 6, 8னா இது என்ன ஆர்டர்ல இருக்கு? ஈவன் நம்பர் பேஸ் பண்ணி இருக்குது. அப்ப இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஈவன் நம்பர் 10 நம்ம போடும். அதே மாதிரி தான் 1, 3, 5, 7 கேட்பாங்க. அப்ப இதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் 9. ஏன்னா இது ஆட் நம்பர் பேஸ் பண்ணிருக்கு. இதே அடுத்து பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர் வச்சு சொல்லணும்னா 2, 3, 5, 7. அப்ப இதுக்கு அடுத்து என்ன வரும்? இதுக்கு அடுத்து 9 போட்டுறக்கூடாது, 11. ஏன்னா இது பிரைம் நம்பர் பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய ஆர்டர். ஓகேவா? நம்பர் சீரிஸ்னாலே அந்த தொடர்ச்சியா இருக்கக்கூடிய எண்ணுக்கு இடையில ஒரு பர்டிகுலர் ஒரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக்கை நம்ம கண்டுபிடிச்சிட்டு கடைசியா இருக்கக்கூடிய நம்பர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுல கொஸ்டின் மார்க் வச்சு கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து நிறைய டைப்ல கேட்கலாம், நிறைய விதத்துல கேட்கலாம். நான் என்னென்ன பேஸ் பண்ணி கேட்பாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? மேக்சிமம் வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டாலே என்ன தெரிஞ்சுக்கணும்? ஸ்கொயர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் 50 வரைக்கும் ஸ்கொயர்ஸ் கத்துக்க சொல்லுவேன். நீங்க வந்து 50 வரைக்கும் கத்துக்கிறது ரொம்ப நல்லது. 1 to 50 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூஸ் கட்டாயம் கத்துக்கோங்க. தென் 20 வரைக்கும் மினிமம் 20, ஓகே, மினிமம் 20 வரைக்கும் இருக்கக்கூடிய கியூப் வேல்யூஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன். மல்டிப்ளிகேஷன்லயுமே நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, அதையும் கூட கத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் கொஞ்சம் கத்து வச்சுக்கோங்க. தென் இந்த நம்பர் சீரிஸ் பேஸ் பண்ணியே அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஓகேவா? அண்ட் பிரைம் நம்பரை பேஸ் பண்ணி இருக்கும். பிரைம் நம்பர் பேஸ் பண்ணி இருக்கும் கட்டாயம். இது ஒரு முக்கியமான இது. ஓகே, ஸோ பிரைம் நம்பர் பேஸ் பண்ணி இருக்கும். தென் வந்துட்டு வேற லாஜிக்ஸும் இருக்கும். இந்த டிவிசிபிலிட்டி ரூல் வச்செல்லாம் வரும், அது ரேரா இருக்கும். பட் மினிமம் பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கிறது வந்துட்டு ஸ்கொயர் வேல்யூஸ் தெரிஞ்சுக்கணும், கியூப் வேல்யூஸ் தெரிஞ்சுக்கணும், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாலே இந்த நம்பர் சீரிஸை நம்மளால ஈஸியா போட முடியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் வந்து தனித்தனி டைப்பா தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்லயும் ஒரு சில கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடிஷன் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு சப்ராக்ஷன் பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ், தென் மல்டிப்ளிகேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பொதுவாவே நீங்க அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னாலே ரொம்ப சின்ன சின்ன நம்பர் வித்தியாசம் தான் இருக்கும். பக்கத்துல தான் இருக்கும். இப்ப பாருங்க 5, 30, 55, 80 இதெல்லாம் கொஞ்சம் பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பர். ஒரு 10, 15, 20 அந்த மாதிரி இதுக்கு பக்கத்துல சின்ன சின்ன நம்பர்ஸா தான் இருக்கும். அதே மல்டிப்ளிகேஷன்ல போய் பாத்தீங்கன்னா 16 எங்க இருக்கு, 176 எங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அதோட வித்தியாசம் அதிகமா இருக்கும். அதை வச்சே நம்ம மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிச்சிடலாம். இதுல மல்டிப்ளை ஆயிருக்கா இல்ல ஆட் ஆயிருக்காங்கிறத நம்ம அந்த நம்பர் வித்தியாசத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்க, இதெல்லாம் பக்கத்து நம்பர். சோ இதுல எல்லாம் அடிஷனும் சப்ராக்ஷன் இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் வரணும் அப்படிங்கறத நம்ம கெஸ் பண்ணலாம். ஓகேவா? நம்பர்ஸ் பார்த்த உடனே இது அடிஷன் பேஸ் பண்ணியிருக்கா, சப்ராக்ஷன் பேஸ் பண்ணியிருக்கா, மல்டிப்ளிகேஷன் பேஸ் பண்ணியிருக்கா, இல்ல டிவிஷன்னா என்ன ஆகும்? டிவிஷன்னா சின்னதாயிட்டே போகும். ஓகேவா? அந்த மாதிரி டிவிஷன் பேஸ் பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்த்த உடனே சில டைம் உங்களால கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, அடிஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். சிம்பிள் அடிஷன் பேஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்தோடனே என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்க. 5ல 25 ஆட் பண்ணோம்னா 30. தென் இங்கேயுமே 25. இங்கேயுமே வித்தியாசம் 25 தான் வருது. இங்கேயுமே வித்தியாசம் பாருங்க 25. 100, 100 plus 5, 105. அப்போ அடுத்து வரக்கூடியதும் 25 தானே. அப்போ 25 ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? 130. ஸோ நமக்கு இங்க ஆன்சர் 130. இது எதை பேஸ் பண்ணி இருக்கு? அடிஷனை பேஸ் பண்ணிருக்கு. ஒவ்வொரு நம்பரும் இந்த இடையில இந்த சீரீஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் 25 25 கூட்டிட்டு இருக்கு. ஓகேவா? இவ்வளவுதான். அடுத்து பாருங்க 19, 119, 40. சோ இப்போ 119, 140 பார்த்த உடனே டக்குன்னு அதோட டிஃபரன்ஸ் சொல்லலாம். ஓகேவா? 140ல 20, 21. ஓகேவா? பார்த்த உடனேயே அதோட வித்தியாசம் கட்டாயம் சொல்லணும். கட்டாயம். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, நம்ம எல்லாருமே வந்துட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதனால நீங்க என்ன பண்ணணும்? அடிஷன் சப்ராக்ஷனுக்குலாம் வந்துட்டு கைட்டோ இல்ல பென்சில்ட்டோ எடுத்து சால்வ் பண்ணவே கூடாது.
140ல 119 போச்சுன்னா டக்குன்னு 21 சொல்ல தெரியும். இது பேசிக்கான விஷயம். நீங்க மேத்ஸ்லயும் சரி, ரீசனிங்லயும் சரி, இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது தயவு செய்து பென் பேப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. மைண்ட்லயே சால்வ் பண்ணணும். 140, 119 எவ்வளவு 20, 21 அப்படிங்கிறது டக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி 140, 61 பாருங்க, இங்கேயுமே 21 தான். ஓகேவா? 140ல 20 ஆட் பண்ணோம்னா 60, அதுக்கப்புறம் 1, ஸோ 21. அதுக்கப்புறம் 82 இருக்கு. இங்கேயுமே பாருங்க 61, 81, ஸோ இங்கேயுமே 21 தான் வித்தியாசமா இருக்கு. அப்ப இது எல்லாமே என்னவா இருக்குது? 21, 21ன்னு ஆட் ஆயிட்டே போகுது. அப்ப இங்கேயும் நம்ம 21 ஆட் பண்ணணும். அப்பன்னா 203 அப்படின்னு போடணும். ஓகேவா? 180ல 20 ஆட் பண்ணோம்னா நமக்கு 202. 182ல 20 ஆட் பண்ணோம்னா 202 பிளஸ் 1 21 ஆட் பண்ணோம்னா 203. எப்படி ஸ்பீடா போடுறேன்னு பாருங்களா? இந்த 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 மாதிரி நான் எப்படி அந்த ஆட் எல்லாம் பண்றதோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? அப்படிதான் போடணும் ஆக்சுவலா. இதுக்கு உட்காந்துட்டு 182, 161 சப்ராக்ட் பண்ணி 21 இந்த மாதிரி என்னைக்குமே போடக்கூடாது. கிளியரா? ஓகே, சரி. இப்போ இது மாதிரி இப்போ எல்லாமே 25, 25 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒன்னு 25 அடுத்து 26, அடுத்து 27, அடுத்து 28ன்னு கூட இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் எல்லாமே சேமா இன்க்ரீஸ் ஆகணும்னு கூட கிடையாது. 1 25, 26, 27, 28, அப்ப அதுக்கு அடுத்து வரக்கூடியது 29. இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேவா? இதுல நிறைய லாஜிக் இருக்கு. நான் இந்த லாஜிக் எல்லாமே நீங்க நம்பர் அனலாஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நடத்திருப்பேன். நம்பர் அனலாஜி அப்படிங்கிறதுல நடத்திருப்பேன். அதுல நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே தான் லாஜிக்ஸும் நம்ம இங்க நம்பர் சீரீஸ்லயும் பார்ப்போம். ஓகேவா? பின்னாடி ஃபியூச்சர்ல இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய இதுல வந்துட்டு உங்களுக்கு தெரியும். எப்படி இந்த நம்பர் சீரீஸ்ல இன்னும் லாஜிக்ஸ்லாம் நம்பர் அனலாஜி மாதிரியே வருதுங்க. ஓகேவா? சரி, இப்ப பார்க்கலாம் அடுத்து. சிம்பிள் சப்ராக்ஷன் பாருங்க. இப்ப அடிஷன் பார்த்துட்டோம். எப்படி வந்துட்டு சேம் நம்பர் ஆட் ஆயிட்டே போகுது அப்படிங்கறது பார்த்தோம். அதே மாதிரி சிம்பிள் சப்ராக்ஷன் பார்க்கலாம். இங்க பாருங்க. இதுல பார்த்தோடனே சொல்லிடலாம். இதுல 42ல இருந்து 2342. ஓகேவா? 2342ல இருந்து 2246 இருக்கு. சோ இந்த இடத்துல 300, 342, 342, then 90, 94, 90, 90, 96. ஓகேவா? ஸோ நான் ஏதோ ஒரு பெண்ணும் பேப்பருமே யூஸ் பண்ணல. நான் மைண்ட்லயே தான் சால்வ் பண்றேன். இந்த மைண்ட்லயே சால்வ் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், இந்த இதுல கால்குலேஷன் நான் எப்படி போடுறேன்னு பாருங்க. 2, ஸோ நான் மைண்ட்ல தான் பண்றேன் இந்த விஷயத்த. ஆனா இங்க உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 2342வா? அதுல இருந்து 2246 சப்ராக்ட் பண்ணணும். 2246 சப்ராக்ட் பண்ணணும். நான் எந்த மாதிரி சப்ராக்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி பெரிய நம்பர்லாம் வந்துச்சுன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுல 2242 சப்ராக்ட் பண்ணிக்குவேன். இதுல இருந்து 2242 சப்ராக்ட் பண்ணிப்பேன். ஓகேவா? 2242 சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன வரும்? பேலன்ஸ் 100 இருக்கு. ஓகேவா? எக்ஸ்ட்ராவா ஒரு 4 இங்க இந்த வந்து இந்த இடத்துல ஒரு இங்க ஒரு இங்க வந்து நம்ம 2242 தான் சப்ராக்ட் பண்ணிக்கோம். ஆனா நமக்கு இன்னொரு 4 சேர்த்து சப்ராக்ட் பண்ணணும். அப்ப இதுல இருந்து இன்னொரு 4 சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. 96ன்னு வரும். ஓகேவா? நான் சொல்ற அந்த சப்ராக்ஷன் லாஜிக் தெரியுதா உங்களுக்கு? என்ன பண்ணணும்? 2246 சப்ராக்ட் பண்ணணும். எதுல இருந்து? 2342ல இருந்து. நான் அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்? 2242 சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு 2342ல இருந்து 2242 சப்ராக்ட் பண்றது ஈஸி. அதனால நான் அதை சப்ராக்ட் பண்ணிட்டு இன்னும் எவ்வளவோ அதிகமா எக்ஸ்ட்ரா சப்ராக்ட் பண்ணணும். ஒரு 4 வந்துட்டு இன்னும் சப்ராக்ட் பண்ணணும். இதுல இருந்து இன்னும் ஒரு 4 சப்ராக்ட் பண்ணணும். அப்ப 4 சப்ராக்ட் பண்ணனா எனக்கு 96 வந்துடும். ஓகேவா? இந்த அடிஷன் சப்ராக்ஷனுக்கு ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி எப்படி ஸ்பீடா போடுறது அப்படிங்கிற ஷார்ட்கட் இருக்கு. வேணும்னா லாஸ்ட் வீடியோல டைரக்ஷனுக்கும் ஷார்ட்கட் சொல்லி கொடுக்க சொல்லியிருந்தீங்க. நான் வந்துட்டு ஷார்ட்கட்ஸ் எல்லாம் வந்து தனியா உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் மட்டும் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ மாதிரி 5 மினிட் வீடியோ மாதிரி உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் சொல்லி தரேன். ஓகேவா? ஃபியூச்சர்ல இந்த அடிஷன் சப்ராக்ஷன் இது எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்ஸ் இருக்கு. நாங்க எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஈவன் அடிஷன் சப்ராக்ஷனுக்கு கூட ஷார்ட்கட்ஸ் இருக்கு. ஓகே, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போதைக்கு நமக்கு வந்துட்டு டைம் கிடையாது. ஏன்னா நிறைய வந்துட்டு நம்ம இன்னும் டாபிக்ஸ் கவர் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால ஷார்ட்கட் எடுக்க முடியல. கண்டிப்பா ஃபியூச்சர்ல எடுத்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து வந்துட்டு 2246ல இருந்து 2150 கட் பண்ணணுமா? இப்போ 2200, 256ல இருந்து 2100 ஃபர்ஸ்ட் கட் பண்ணிப்பேன். ஓகேவா? 2246ல இருந்து 100 கட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? 146 வருமா? 146 வருமா? இந்த 146ல இருந்து இன்னொரு ஒரு 50 கட் பண்ணணும். ஓகேவா? 146ல இருந்து என்ன கட் பண்ணணும்? ஒரு 50 கட் பண்ணணும். 50 கட் பண்ணனா எனக்கு வந்துட்டு ஒரு 96 வரும். அப்ப இங்கேயுமே எனக்கு வித்தியாசம் 96 தான் வருது. 96 ரெடியூஸ் ஆயிருக்கு.
என்ன இருக்குங்க 96 சப்ராக்ட் ஆயிருக்கு. இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பருக்கு 96 சப்ராக்ட் ஆயிருக்கு. அடுத்து இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் 96 சப்ராக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? சரி. அடுத்து பாருங்க 2150 வந்து 2000. 2150 இருந்து ஃபர்ஸ்ட் நான் 2000 சப்ராக்ட் பண்ணிப்பேன். அப்ப எனக்கு 115 வரும். தென் ஒரு 54 இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணனும். மறுபடியும் பண்ணீங்கன்னா 96. புரிஞ்சுச்சா? நான் எப்படி சப்ராக்ட் பண்றேன் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஈஸியான நம்பரை வச்சு சப்ராக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மத்த நம்பரையும் அது கூட சேர்ந்து சப்ராக்ட் பண்ணணும். அவ்வளவுதான். அப்ப இதுல இருந்து இன்னொரு 96 சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா 2054ல ஃபர்ஸ்ட் நான் 100 சப்ராக்ட் பண்ணிப்பேன். அப்பனா எனக்கு வந்துட்டு 1954 வரும். 1954 1954 வரும். 1954ல இன்னொரு ஒரு 4 இங்க சப்ராக்ட் பண்ணிக்கணும். அப்பனா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 1958 ஆட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல 58 4 ஆட் பண்ணிக்கணும். சரியா? 2054ல எனக்கு 96 சப்ராக்ட் பண்ணணும்னா நான் 96ன்னு போட்டு இந்த மாதிரி பாரோ பண்ணிட்டு இருந்தா எனக்கு டைம் எக்ஸ்ட்ரா ஆயிடும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் இந்த 96 எடுக்காம ஃபர்ஸ்ட் 100 ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். 100 ரெடியூஸ் பண்ணா 1954. ஓகேவா? ஒரு 4 இது எக்ஸ்ட்ரா வச்சு ரெடியூஸ் பண்ணிருக்கேன். அப்ப இங்க ஒரு 4 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்பனா 1958 ஆன்சர். நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு வரும். இதுதான் ஷார்ட்கட். ஓகேவா? ஏன்னா நமக்கு 96 சப்ராக்ட் பண்றது கஷ்டம். 100 சப்ராக்ட் பண்றது ஈஸி. 100 சப்ராக்ட் பண்ணிட்டு ஒரு 4 கூட்டிக்கோங்க. அவ்வளவுதான். ஏன்னா 96 சப்ராக்ட் பண்ற இடத்துல 100 நான் சப்ராக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு 4 நம்பர் எக்ஸ்ட்ரா சப்ராக்ட் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். அப்ப நம்ம ஆன்சர் எழுதும் போது அந்த 4 ஆட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? சரி. சரிப்பா, அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 123 98. ஸோ 23 + 2 25 சப்ராக்ட் ஆயிருக்கு. 25 சப்ராக்ட் ஆயிருக்கு. அடுத்து இங்க 20. ஸோ இங்கேயுமே ஒரு 25 சப்ராக்ட் ஆயிருக்கு. அடுத்து பாருங்க, இங்க 73 50 போச்சுன்னா 23. ஸோ இங்கேயுமே ஒரு 25 தான் சப்ராக்ட் ஆயிருக்கு. 48ல 23 போச்சு அப்படின்னா 20 23 இங்கேயுமே 25 தான். 23ல -2 வந்திருக்குது. -2 அப்படின்னா 23 அதுல இருந்து ஒரு -2 பண்ணிருக்காங்க. இங்கேயுமே -25. அப்ப -2ல இருந்து -25 பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? -27. இதானே ஆன்சர். -27 தானே ஆன்சர். ஓகே. எப்படி? ஒரே நம்பர் ஃபுல்லா 96. இது இப்படி மட்டும் வரணும்னு கிடையாது. 95 வச்சு மைனஸ் ஆகும். அடுத்து 94 வரும். அடுத்து 93 வரும். இந்த மாதிரியும் ரெடியூஸ் ஆகுற மாதிரி சீரிஸ் போகலாம். அப்ப இதுக்கு அடுத்து என்ன வரும்? -92. இப்படியும் ஆகலாம். ஓகேவா? ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசங்களை இங்க நம்ம பார்க்கணும். எப்படி அந்த வித்தியாசம் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க? அடிஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா, சப்ராக்ஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். ஓகேவா? இப்ப நம்ம 2 டைப் பார்த்துட்டோம். அடுத்த டைப் பாருங்க, மல்டிப்ளிகேஷன் பேஸ் பண்ணி. மல்டிப்ளிகேஷன் பேஸ் பண்ணி இதுவுமே இங்க 6 இங்க 6 முடியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் 6ல தான் முடியுது. இப்ப நீங்க 6 டேபிள் எடுத்தீங்கன்னா எந்த டேபிள்ல உங்களுக்கு வந்துட்டு எல்லா 6 டேபிள்னாலே இது பேசிக்கா 6 டேபிள் வச்சு வராது. 4 டேபிள். இப்ப நமக்கு இங்க டேபிள் கண்டுபிடிக்க முடியல. சோ நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டையுமே டிவைட் பண்ணியே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்குல்ல. அப்ப 16 இன்டூ வாட் 176 வரும். 16 டேபிள் சொல்லி பாத்தீங்கன்னா 16 160 16 11s வந்துருச்சா? 16 10s 160 16 11s 176. சோ அப்ப நமக்கு இங்க என்ன வித்தியாசம் வருது? இன்டூ 11 மல்டிபிள் ஆயிருக்கா? அடுத்து 176 இன்டூ 11. 11ல இருந்து 176 11ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 16 13 balance 1 8 9 1936 வரும். ஓகேவா? நீங்க 11 மல்டிபிள் பண்ணி பாருங்க 1936 தான் வரும். அடுத்துமே 11 மல்டிபிள் பாத்தீங்கன்னா இதுதான் வரும். அடுத்து இங்க இருந்து 11 மல்டிபிள் பண்ணி பாத்தீங்கன்னா இதுக்கு ஷார்ட்கட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஷார்ட்கட்ஸ் இருக்கு. நான் வந்து ஷார்ட்கட்ஸ் சொல்லிட்டு இருந்தேன்னா டைம் ஆகும். ஸோ அதனால நான் டைரக்டா ஆன்சர் போட்டுறேன். நீங்கள் கூட கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. 21296 11ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2695. ஸோ 24 ஆன்சர் என்ன? 2 3 4 2 5 6 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஷார்ட்கட் வச்சு தான் நான் போட்டிருக்கேன். நீங்க வேணாலும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சோ அதை வச்சு போட்டு. அடுத்து 4 64 என்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். 4 into 16 தான் எனக்கு 64.
அடுத்து 64 இன்டூ எவ்வளோ வந்துட்டு நமக்கு 1024 வரும். 64 இன்டூ வாட்? 64,024 டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணி பார்க்கறதுக்கு டிவைட் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா மல்டிபிள் பண்றதை விட டிவைட் பண்றது ஈஸி கொஞ்சம் இங்க கண்டுபிடிக்கிறது. இங்கேயுமே 16 தான் வருது. பாருங்களேன் 1024 நீங்க 64ஆல டிவைட் பண்ணி பாருங்க என்ன வரும்? 8 தென் இங்க 1 தென் 2 வரும். தென் என்ன வரும்? 2 தென் ஒரு 6 128 வருது. 1 1 அப்புறம் பேலன்ஸ் 4 வரும். 16 வருதா? 16 வருதா? சரியா? நான் உங்களுக்கு டிவிஷன்லாம் சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்து மறுபடியும் இங்க இருந்து ஒரு 16ஆல மல்டிபிள் பண்ணணும். இது நீங்க ஆப்ஷன் பேஸ் பண்ணி கூட போகலாம். ஆப்ஷன் வச்சு கூட போடலாம். நம்ம வந்துட்டு ஆனா ஆக்சுவலா இங்க சப்ராக்ட் பண்ணி தான் மல்டிபிள் பண்ணி தான் போடணும். ஆப்ஷன் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. ஆப்ஷன் வச்சு ஜஸ்ட் ஏதாவது 1 ஆர் 2 நம்பர் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஈஸியா போட்டுடலாம். பட் ஆப்ஷன் இல்லாததுனால நம்ம மல்டிபிள் பண்ணி தான் போடணும். ஓகேவா? மல்டிபிள் பண்ணி போட்டுடலாம். 1024 into 16. நான் ஆன்சர் செக் பண்ணிட்டுமா? ஆன்சர் செக் பண்ணிட்டே போட்டுடலாம். டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போறதா? 16384 இஸ் த ஆன்சர். ஓகேவா? நீங்க செக் பண்ணிக்கோங்க. 16384 இஸ் த ஆன்சர். இது ரெண்டு மல்டிபிள் பண்ணா 16384. மல்டிபிள் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்ஸ் இருக்காது. ஓகே, இப்போ 11க்கு ஷார்ட்கட் இருக்கு. 11 அப்படிங்கிற நம்பரை மல்டிபிள் பண்றதுக்கு ஷார்ட்கட் இருக்கு. 25ங்கிற நம்பரை மல்டிபிள் பண்ண ஷார்ட்கட் இருக்கு. 9 மல்டிபிள் பண்றதுக்கு ஷார்ட்கட் இருக்கு. 16க்கு மல்டிபிள் பண்றதுக்குலாம் ஷார்ட்கட் இல்லை. ஓகேவா? நம்ம மல்டிபிள் பண்ணி தான் போகணும். அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கொயர் அண்ட் கியூப் பேஸ்ட். ஓகேவா? ஸ்கொயர் அண்ட் கியூப் பேஸ்ட் அடிஷன் இது ஒரு டைப். இதுல எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இங்க என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பார்க்கணும்னா வித்தியாசத்தை பாருங்க. இங்க 1 அடுத்து இங்க 4 இங்க 9 தென் இங்க 33ல 20 போச்சுன்னா 13 16. இங்க நல்லா கவனிங்க. 1 4 9 16 இருக்கு. 1 4ங்கிறது 1 ஸ்கொயர், 4ங்கிறது 2 ஸ்கொயர், 9 அப்படிங்கிறது 3 ஸ்கொயர், 16 அப்படிங்கிறது 4 ஸ்கொயர். அப்ப அடுத்து 5 ஸ்கொயர் வரணுமா வரக்கூடாதா? அடுத்து அப்ப நமக்கு இந்த இடத்துல 25ன்னு வரணுமா வரக்கூடாதா? 25 தானே வரணும். அப்ப 33 கூட 25 ஆட் பண்ணும். ஆடு தானே இங்க இருக்கு. எல்லாமே ஆடு தான் இருக்கு. ஆடு தான் இருக்கு. ஆடிங் ஆட். இப்ப இங்கே ஆட் ஆகணும். சோ 55 இஸ் த ஆன்சர். 58 இஸ் த ஆன்சர். 58. கிளியர்? சரி, அதே மாதிரி அடுத்து போடலாம். அடுத்து இங்க பாருங்க என்ன வித்தியாசம்? 1. அடுத்து இங்க வித்தியாசம் 8. 8. அடுத்து இங்க வித்தியாசம் 39. 39ல 12 போச்சுன்னா வந்துட்டு 27. இங்க நல்லா கவனிக்கணும். இங்க வந்துட்டு 1 கியூப், இது 2 கியூப், இது 3 கியூப், அப்ப அடுத்து 4 கியூப் 64ன்னு வச்சு வரணும். அப்ப இந்த 39 கூட 64 ஆட் பண்ணணும். ஸோ 90 103 இஸ் த ஆன்சர். 103 இஸ் த ஆன்சர். கிளியரா? 39 கூட நமக்கு 64 ஆட் பண்ணணும். ஜஸ்ட் இங்க ஆடிங் தான். எல்லாமே ஆடிங் தான். இங்கேயுமே ஆடிங். ஸோ இது வந்து ஸ்கொயர் அண்ட் கியூப் பேஸ்ட் அடிஷன். அடுத்து ஸ்கொயர் அண்ட் கியூப் பேஸ்ட் சப்ராக்ஷன் பார்க்கலாம். ஓகேவா? ஸ்கொயர் அண்ட் கியூப் பேஸ்ட் சப்ராக்ஷன் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன? 49 இருக்கு, 33 இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்த்துக்கலாம். 1 6. இங்க 3 + 6 9. இங்க மைனஸ் ஆயிருக்கு, மைனஸ் ஆயிருக்கு. இப்போ 4 ஸ்கொயர் மைனஸ் ஆயிருக்கு. அடுத்து 3 ஸ்கொயர் மைனஸ் ஆயிருக்கு. அப்ப அடுத்து என்ன வரணும்? 2 ஸ்கொயர் மைனஸ் ஆகணும். அப்பனா 2 ஸ்கொயர்னா 4 மைனஸ் ஆகணும். அப்ப இங்க ஆன்சர் நமக்கு 20 வரணும். 20 தானே வரணும். பாருங்க, ஜஸ்ட் இங்க மைனஸ் ஆயிருக்கு. தட்ஸ் இட். ஸ்கொயர் மைனஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இங்க 2 ஸ்கொயர் மைனஸ் பண்ணணும். ஸோ -4 பண்ணி ஆன்சர் 20 வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்க 1 பார்த்தோன்னே போட்டுடலாம். இங்க 1, இங்க 8 அண்ட் இங்க வந்துட்டு 53 அப்படின்னா வந்துட்டு 37. 40
53 தானே? அப்ப 27. ஓகே, 27. அப்ப இங்க என்ன இருக்கு? இங்க 1 கியூப் மைனஸ் ஆயிருக்கு, அடுத்து 2 கியூப் மைனஸ் ஆயிருக்கு, அப்புறம் 3 கியூப் வரணும். மைனஸ் மைனஸ் மைனஸ். அப்ப இங்க அடுத்து என்ன வரணும்? 4 கியூப் மைனஸ் பண்ணணும், மைனஸ் 64 பண்ணணும். மைனஸ் 64 பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 60 மைனஸ் பண்ணிக்கோங்க, 93. தென் 93ல இருந்து ஒரு 4 மைனஸ் பண்ணணும். ஸோ 89. ஆன்சர் 89. ஓகேவா? ஸோ நான் சப்ராக்ஷன் எப்படி பண்றேன்னு தெரிஞ்சுக்கோங்க. 153ல வந்து நான் 60 மைனஸ் பண்றது ஈஸி, எனக்கு 93 வரும். அதுக்கப்புறம் ஒரு 4 இன்னும் எக்ஸ்ட்ரா மைனஸ் பண்ணும். ஸோ அப்போ 89. ஓகே, திஸ் இஸ் ஹவ் ஐ சப்ராக்ட். இந்த வேலை தான் நான் சப்ராக்ட் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, அடுத்து ஸ்கொயர் மல்டிபிளிகேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்கொயர் நம்பர் பேஸ் பண்ணி மல்டிபிளிகேஷன். இது வரைக்கும் ஸ்கொயர் அண்ட் கியூப்ஸ் பேஸ் பண்ணி அடிஷன் சப்ராக்ஷன் பார்த்தோம். இப்போ ஸ்கொயர் மல்டிபிள் பண்ணி ஸ்கொயர் பேஸ் பண்ணி மல்டிபிளிகேஷன் பார்க்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் 1 into 1 1, 1 into 4 4, 4 into 9 16, 36. அடுத்து என்ன வரும்? இங்க 1 ஸ்கொயர், அடுத்து 2 ஸ்கொயர், அடுத்து 3 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ 4 ஸ்கொயர் வரணும். 4 ஸ்கொயர் அப்படிங்கிறது 16. அப்போ 36 into 16 பண்ணணும். இந்த இடத்துல 36 into 16 பண்ணுங்க. ஆன்சர் வந்துட்டு 576 ஆன்சர். ஓகே, ஓகேவா? சரி, ஆன்சர். அடுத்த கொஸ்டின். அடுத்து இங்க சப்ராக்ஷனும் சரி அடிஷனும் சரி சேர்ந்து வரும். இந்த இடத்துல சப்ராக்ஷன் அண்ட் அடிஷன் வந்துட்டு சேர்ந்துரும். இதை எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? வித்தியாசம். இங்க +1 ஆயிருக்கு, அடுத்து +4 ஆயிருக்கு, அடுத்து பிளஸ் இதுல அதிகமா இருக்கு 42. 6ல இருந்து 42, 6ல இருந்து 42 அப்படின்னா 36. இது எப்படி பாருங்க. 1 ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் வந்து 1 ஆட் ஆயிருக்கு, அடுத்து 4 ஆட் ஆயிருக்கு, தென் அடுத்து 36 ஆட் ஆயிருக்கு. இந்த லாஜிக்ல பார்த்தோம்னா நமக்கு இதுல வரல. இது 6 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், இது 1 ஸ்கொயர். இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? லாஜிக் இல்ல. அப்ப இந்த லாஜிக் கிடையாது. இந்த லாஜிக் யோசிக்க முடியாது. நார்மல் வித்தியாசத்தை பார்த்து யோசிக்க முடியாது. வேற ஏதாவது மல்டிபிளிகேஷன் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கலாம். 1 into 2, அடுத்து 2 into 3, தென் 6 into 7, 2 3 7 கொடுத்துருக்காங்க. என்னவா இருக்கும்? இதுல என்ன லாஜிக் அப்படின்னா ஆக்சுவலா இங்க 2, இங்க 3, இங்க 7 திடீர்னு எப்படி வந்தது? 2 3 5 வந்தா ஓகே, ஆனா 7 வந்திருக்கு. அப்ப இதுல என்ன லாஜிக் வருதுன்னு யோசிக்கணும். யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்போ 1க்கு அடுத்த நம்பர் 1ஓட நெக்ஸ்ட் நம்பர் 2, 2ஓட நெக்ஸ்ட் நம்பர் 2ஓட நெக்ஸ்ட் நம்பர் 3, 6ஓட நெக்ஸ்ட் நம்பர் 7. அப்ப 42ஓட நெக்ஸ்ட் நம்பர் 43, 42ஓட நெக்ஸ்ட் நம்பர் 43. அப்படிதானே? 42ஓட நெக்ஸ்ட் நம்பர் 43 அப்படின்னா அப்போ 42ஐயும் 43ஐயும் மல்டிபிள் இந்த ப்ரீவியஸ் நம்பர் அண்ட் நெக்ஸ்ட் நம்பரை பேஸ் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் நம்பர்ஸை பேஸ் பண்ணியும் இருக்கும். அடுத்தடுத்த நம்பர் வச்சிருக்கக்கூடியதை அடிஷனோ சப்ராக்ஷனோ மல்டிபிளிகேஷனோ பண்ணலாம். ஓகேவா? அப்ப இங்க 42 into 43 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கிளியர்? ஓகே, இப்போ இதுக்கு சொல்லணும் அப்படின்னா இதோட 42 43 1 1764. ஆன்சர் வந்துட்டு 1806. 1806 தான் ஆன்சர். ஓகே, எனக்கு 42ஓட ஸ்கொயர் என்னன்னு தெரியும். ஸோ 42 ஸ்கொயர் 42 into 43 தானே பண்ண சொல்லியிருக்காங்க. 42 into 42 எனக்கு தெரியும். இப்போ 42 டேபிள்ல போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 42 into 42 தெரியும். ஓகேவா? அதோட வேல்யூ வந்துட்டு 1764. அடுத்து அது கூட ஒரு 42 ஆட் பண்ணிக்கோங்க, நமக்கு 42 into 43 கிடைச்சிரும். இது கூட 42 ஆட் பண்ணோம்னா 1806. கிளியரா? இதுதான் என்னோட மல்டிபிளிகேஷன் டெக்னிக். நேத்து வந்துட்டு சொல்லி கேட்டிருந்தீங்க, ஸ்பீட் மேக்ஸும் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு, அதனாலதான் நான் இடையில உங்களுக்கு ஏதாவது ஒரு சிலது சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு பாக்குறேன். தனியா போடனாலும் போடு. ஓகேவா? ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன். வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் ஸ்பீட் மேக்ஸ் எடுத்து தரேன். ஓகேவா?
எஸ்எஸ்சில இருக்கட்டும், பேங்கிங்ல இருக்கட்டும், ஸ்பீடு மார்க்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனா பட் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி எனக்கு தெரியாது. டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பீடு மார்க்ஸ் அவசியம் அப்படி வேணும் அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு தனியா செஷன் போட்டு ஈவன் லைவ் செஷன் கூட போட்டு நான் எடுக்க தயார். ஓகேவா? லைவ் செஷன் இருந்ததுன்னா ஏன் ஏன் சொல்றேன்னா லைவ் செஷனா இருந்ததுன்னா நான் சில நம்பர் கொடுப்பேன். அதை நீங்க டைரக்டா போடுவீங்க. அண்ட் நான் டைரக்டா சொல்லும்போது இன்னும் அது ஒரு 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 எப்படி சொல்றது? ஒரு கனெக்ஷனா இருக்கும். ஓகே, கனெக்ஷன் நல்லா இருக்கும். ஓகே, ரொட்டீனா வந்து நம்ம கால்குலேஷன்ஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகே. இப்ப அடுத்த லாஜிக் பார்க்கலாமா? ஸ்கொயர் பிளஸ் கவுண்டிங் கொடுத்துருக்காங்க. இங்க வித்தியாசம் பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வித்தியாசம் பார்க்கணும். ஓகேவா? வித்தியாசம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்குலாம் போகணும். இப்போ 1, 3 அப்படின்னு இருக்குது. 2 வித்தியாசம். 3, 9 அப்படின்னா 6. 9, 21 அப்படிங்கிறது வந்துட்டு 12. 12 வித்தியாசம். அப்ப இங்க என்ன லாஜிக்ல இருக்கலாம்? 2 இருக்கு, 6 இருக்கு, 12 இருக்கு. இப்ப அடுத்து ஒரு ஸ்டெப் பண்ணலாம். இதையே தான் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த 3க்கும் ஒரு இது இருக்கு. இப்ப இதுக்கு இடையில ஒரு டிஃபரன்ஸ பாருங்க. இங்க ஒரு 4, இங்கேயும் 4. சரி, இங்க வந்து 6. ஓகே. இப்ப இது எப்படி வந்திருக்கலாம்? 2, 4, 6. இத வச்சு நம்மளால போட முடியல. வெயிட் பண்ணுங்க. 2, 6, 12. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய லாஜிக் கண்டுபிடிக்கணும். சோ என்ன பண்ணலாம்? ஆக்சுவலா வந்துட்டு நான் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர மாட்டேன். ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததுன்னா என்னோட அப்ரோச் உங்களுக்கு தெரியாம போயிடும். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த 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 சமயம் எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் இங்க வந்து தான் நானா ஃபர்ஸ்ட் லாஜிக் கண்டுபிடிச்சு சொல்லுவேன். நானா லாஜிக் கண்டுபிடிப்பேன். ஏன்னா அப்பதான் வந்து நீங்க எக்ஸாம்ல அந்த லாஜிக்கை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நான் இப்போ லாஜிக் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? ஃபர்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் இப்படி சொல்லிக்கிறேன்ல. 2, 6, 12 அப்படிங்கிறது சொல்றேன்னா, அப்ப நீங்களும் அதே மாதிரி பண்ணுவீங்க. அதுக்காக தான். இல்ல இல்ல நார்மலா என்ன பண்ணுவாங்க டீச்சர்ஸ்லாம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே டைரக்ட்டா டீச்சர்ஸே லாஜிக் சொல்லிருவாங்க. 2, 6, 4 இதுக்கு இடையில வந்துட்டு 1 ஸ்கொயர், இதுக்கு இடையில 2 ஸ்கொயர், இதுக்கு இடையில 3 ஸ்கொயர் அப்படின்னு இருக்குன்ட்டு டைரக்ட்டா லாஜிக் சொல்லுவாங்க. ஆனா அது அப்படி சொல்றதுல பயன் இல்லன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நானா அந்த லாஜிக்க என்னோட அப்ரோச்ச உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற லாஜிக்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். புரிஞ்சா? அதனால தான் நான் கொஞ்சம் தப்பு பண்ணாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியா சொல்லிக் கொடுத்துருவேன். நான் என்னோட தப்புல இருந்துதான் நான் உங்களுக்கு கத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓ, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. இப்ப இது பார்க்கலாம். இதுக்கு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இது என்ன? ஸ்கொயர் அண்ட் கவுண்டிங் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல எப்படி ஸ்கொயர் வரும்? 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் இதெல்லாம் வச்சு எடுத்து பார்த்தோம்னா, இந்த 1 ஸ்கொயர்ல இருந்து 1 கூட்டியிருக்காங்க. அடுத்து 2 ஸ்கொயர்ல இருந்து இங்க 2 கூட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கலாமா? ஏன்னா 2 ஸ்கொயர் நமக்கு 4, 4ல இருந்து 2. அடுத்து இங்க 3 ஸ்கொயர்ங்கிறது 9. 3 ஸ்கொயர்ங்கிறது 9. அது கூட 4 கூட்டியிருக்காங்களா? 3 தான் கூட்டியிருக்காங்க. 3 ஸ்கொயர் பிளஸ் 3 தான் கூட்டியிருக்காங்க. அப்போ இங்க 12 எப்படி வந்துச்சு? 3 ஸ்கொயர் பிளஸ் 3. இந்த 6 எப்படி வந்துச்சு? 2 ஸ்கொயர் பிளஸ் 2. இந்த 2 எப்படி வந்தது? 1 ஸ்கொயர் பிளஸ் 1. இங்க இருக்கிற லாஜிக் என்னன்னு பாத்தீங்கன்னா 2, 6, 12ன்னு இருக்கா? இந்த 2, 6, 12 எப்படி வந்ததுன்னு பார்க்கணும். 2க்கு அப்புறம் எப்படி 6 வந்துச்சு அப்படிங்கறத பார்க்கணும். இது 3க்கும் நடுவுல இருக்கக்கூடிய லாஜிக்கை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்து வரக்கூடியதை கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இந்த 3க்கு இடையில இருக்கிறது என்ன? அவங்க ஸ்கொயர் பிளஸ் கவுண்டிங்னு கொடுத்துருக்காங்க. 1 ஸ்கொயர் பிளஸ் 1, 2 ஸ்கொயர் பிளஸ் 2, 3 ஸ்கொயர் பிளஸ் 3. அப்ப அடுத்து என்ன வரணும்? 4 ஸ்கொயர் பிளஸ் 4ன்னு வரணும். 4 ஸ்கொயர் பிளஸ் 4னா 16 பிளஸ் 4 20. அப்ப இங்க இருக்கக்கூடியது 21 அப்படின்னா அது கூட 20 ஆட் பண்ணிக்கோங்க, 41 வரும். புரிஞ்சா? இதுதான், இப்படிதான் ஆன்சர். இதுக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் அந்த நம்ம வித்தியாசம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த 2, 6, 12, 20 இதுக்கு இடையில என்ன வித்தியாசங்கள் இருக்கு, என்ன டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். என்ன லாஜிக் இருக்கு, இந்த 2 நம்பருக்கு இடையில என்ன லாஜிக் இருக்கு, அடுத்த நம்பருக்கு இடையில என்ன லாஜிக் இருக்கு, அப்படி அந்த ரெகுலரா அந்த சீரீஸோட லாஜிக்கை நம்ம கண்டுபிடிச்சாதான் அதுக்கு அடுத்து நம்பர் போகும்போதும் அதோட லாஜிக் செட் ஆகும். கிளியரா? ஓகே, இது ஸ்கொயர் அண்ட் கவுண்டிங் பேஸ்டு. இந்த ஸ்கொயர் அண்ட் கவுண்டிங் பேஸ்டு ரொம்ப முக்கியம். நார்மலா நம்மளுக்கு சில டைம் வந்துட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் கேட்கிற மாதிரி இல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்கிற மாதிரி இந்த மாதிரி வெறும் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் வச்சு கேட்பாங்கன்னு நம்ம எப்பவுமே எதிர்பார்க்க கூடாது. ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு எந்த இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சப்போஸ் உங்களுக்கு மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ்ல நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி 2 லாஜிக் வர்ற மாதிரி கேட்கலாம். ஒரு லாஜிக் வர்றது பேசிக். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் இந்த பாருங்க,
இதெல்லாம் பேசிக் நம்பர் சீரீஸ்லயே அட்டர் பேசிக் இதுதான். ஜஸ்ட் ஒரே நம்பர் எல்லாத்துலயும் சப்ராக்ட் ஆகும், ஒரே நம்பர் எல்லாத்துலயுமே ஆட் ஆகும், ஒரே நம்பர் எல்லாத்துலயும் மல்டிபிள் ஆயிட்டு போகும். இது பேசிக் நம்பர் சீரீஸோட பேசிக். ஆனால் ஆனால் இப்ப நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறது தான் ரியல் நம்பர் சீரீஸே. இதுதான் ஆக்சுவலா என்ன கேட்டாலும் ஒரிஜினல் நம்பர் சீரீஸ் இப்படிதான் இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு என்ன லாஜிக் இருக்கு, அந்த அதுக்கு இடப்பட்ட இதுல என்ன லாஜிக் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப அடுத்து பாருங்க, ஸ்கொயர் பிளஸ் மல்டிப்ளையர். இங்க வந்து ஸ்கொயர் பண்ணி கவுண்ட் பிளஸ் பண்ணோமா, இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி பிளஸ் பண்ணோம், ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணி பிளஸ் பண்ணிருக்கோம். இதுல நீங்க உங்களுக்கு என்ன லாஜிக் அதை ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஆனா என்ன ஃபைனலா ஆன்சர் உங்களுக்கு 41 வரும். 41 வந்தாதான் அது கரெக்ட். நீங்க பார்த்து பண்ற லாஜிக் நீங்க எந்த லாஜிக்லனாலும் யோசிச்சு பாத்துக்கலாம். ஆனா ஃபைனல்ல ஒரு சொல்யூஷன் வந்தாகும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஸ்கொயர் பிளஸ் மல்டிப்ளையர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முதல் நம்ம வித்தியாசத்தை கண்டுபிடிச்சுக்கலாம். 3 and 8 and 17. இப்போ 3, 8, 17க்கு இடையில என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. இது எல்லாமே கொஞ்சம் ஸ்கொயர் நம்பருக்கு பக்கத்துல இருக்கு. இன்னொரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு நம்பரை நீங்க பாத்துட்டீங்கன்னா, நான் அது நம்பர் அனாலஜி எடுக்கும் போதே சொல்லியிருந்தேன். என்னன்னா, ஒரு நம்பரை பாத்தீங்கன்னா அது ஸ்கொயர் நம்பருக்கு பக்கத்துல இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்க தெரியணும். அது ஸ்கொயர் நம்பருக்கு பக்கத்துல இருக்கான்னு. இப்போ 574ன்னு சொன்னா இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு பக்கத்துல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா. 576ங்கிறது எனக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதுக்கு பக்கத்துல 574 -2 ஆயிருக்கு. இந்த மாதிரி ஸ்கொயருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பரை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் அதை வச்சு பார்த்தேன்னா, இங்க இருக்கிறது பாருங்க, 3 அப்படிங்கிறது எனக்கு ஸ்கொயருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பர் தான். 8ங்கிறது ஸ்கொயருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பர் தான். 19 அப்படிங்கிறது 17ம் ஸ்கொயருக்கு 16க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பர் தான். ஓகேவா? இல்ல என்ன லாஜிக் வரலாம் அப்படிங்கறது நம்ம யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் இத 4 minus 1 2 square minus 1 பண்ணலாம். 3 square minus 1 பண்ணலாம். அப்ப இங்க 4 square minus 1ல வரணும். ஆனா 4 square plus 1ல இருக்கு. அப்ப இந்த லாஜிக் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் நான் லாஜிக் சொல்லி போட்டு பாக்குறேன், அவ்வளவுதான். நான் என்ன பண்ணி பார்த்தேன், 3ங்கிறது எப்படி வந்திருக்கலாம்னு பார்த்தேன். 2 square minus 1ன்னு 3 வரும். 8 எப்படி வரும், 3 square minus 1ன்னு வரும். அதே 17 4 square plus 1ல வருது. இங்க -1 இங்க -1 இங்க மட்டும் +1 எப்படி வரும்? அப்ப இந்த லாஜிக் கிடையாது. இப்ப நான் கண்டுபிடிச்சுக்கிறதுக்கு இந்த லாஜிக் வராது. வேற என்ன பார்க்கலாம், வேற லாஜிக் யோசிக்கலாம். ஸ்கொயரை வச்சு வேற லாஜிக் யோசிக்கலாம். இங்க வந்து 1 square plus 2, 2 squareனா 4, 3 squareனா 9, 9 plus 6, 4. ஓகே, இங்க அப்ப என்ன கொடுத்துருக்காங்க, 1 square plus 2னும் 2 square plus 4னும் 3 square plus 6னும் கொடுத்துருக்காங்க. டூ ஸ்கொயர் பிளஸ் 6 8 8 இல்ல 2 ஸ்கொயர் பிளஸ் 8 3 ஸ்கொயர் பிளஸ் 8 3 ஸ்கொயர்னா 9 9 பிளஸ் 8 தான் 17 2 ஸ்கொயர்னா 4 4 பிளஸ் 4 தான் 8 1 ஸ்கொயர் 1 1 பிளஸ் 2 3. ஓகே, இந்த மாதிரி வந்திருக்கு சரியா. 3 ஸ்கொயர் பிளஸ் 8 இப்போ இதுல 1 ஸ்கொயர் பிளஸ் 2 2 ஸ்கொயர் பிளஸ் 4 3 ஸ்கொயர் பிளஸ் 8. ஏன் இங்க நம்ம 2ஐயும் இங்க 4ஐயும் இங்க 8ஐயும் பண்ணணும்? இங்க 1 ஸ்கொயர்னா 1 2 ஸ்கொயர்னா 4 3 ஸ்கொயர்னா 9. ஜஸ்ட் ஒரு ஆர்டர்ல மல்டிபிள் பண்ணிருக்காங்களா? இங்க 2 into 2 வந்துட்டு 4 வரும். 4 into 2 8. இந்த லாஜிக்ல பண்ணிருக்காங்க. இங்க ஏன் 2 ஆட் பண்ணணும், இங்க ஏன் 4 ஆட் பண்ணணும், இங்க ஏன் 8 ஆட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 2 into 2 4 4 into 2 8. அப்போ 8 into 2 அடுத்து என்ன வரும், அடுத்து 8 into 2 16. அப்ப இந்த நம்பருக்கு நமக்கு ஸ்கொயர் பேஸ் அந்த 2 மல்டிபிள் பண்ணி வச்சு வர்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இங்க 4 ஸ்கொயர் பிளஸ் 16 எடுக்கணும். 4 ஸ்கொயர் பிளஸ் 16னா 16 பிளஸ் 16 வரும், 32 அப்படின்னு வரும். அப்படிதானே? இப்ப இங்க 32 மல்டிபிள் ஆட் பண்ணணும். 32 ஆட் பண்ணனா 50 61.
ஸோ 61 தான் ஆன்சர். 61 தான் ஆன்சர். இது கொஞ்சம் கஷ்டமான லாஜிக் தான். இது வந்து கொஞ்சம் பிராக்டிஸ் அதிகமா இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சு பார்த்தேன், 1 ஸ்கொயர் மைனஸ் 1, 2 ஸ்கொயர் மைனஸ் 1, 3 ஸ்கொயர் மைனஸ் 1 பண்ணி பார்த்தேன், வரல. அதுக்கப்புறம் ஆட் பண்றது மூலமா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 அப்படிங்கறத வச்சு போடுறது மூலமா வருது. அடுத்து 4, அடுத்து இங்க 8. இங்க ஏன் 2 ஆட் பண்றோம், இங்க ஏன் 4 ஆட் பண்றோம், இங்க 8 ஆட் பண்றோம்னா 2 2 மல்டிபிள் ஆகுறதுக்காக. இதுக்கு அடுத்த நம்பர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இல்ல சரியா? ஓகே, லாஜிக் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இதெல்லாமே கொஞ்சம் கஷ்டமான லாஜிக் தான். உங்களுக்கு தெரியலாட்டியும் பரவாயில்ல. நீங்க ஒன்ஸ் போக போக பழக பழக இது வந்துட்டு வந்துரும். இந்த மாதிரி லாஜிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? சரி, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லாஜிக். 1 ஸ்கொயர் பிளஸ் 2, 2 ஸ்கொயர் பிளஸ் 4, 3 ஸ்கொயர் பிளஸ் 8, 4 ஸ்கொயர் பிளஸ் 16. இப்போ இதுக்கு அடுத்து வரணும்னா 5 ஸ்கொயர் பிளஸ் 16ல இருந்து 2 மல்டிபிள் பண்ணும், 32 அப்படின்னு வரும். புரிஞ்சா? ஓகே, இதெல்லாம் தான் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்சஸ். ஒரு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அண்ட் இங்க என்ன கொடுத்துருக்கான், மல்டிப்ளையர்னு ஏன் கொடுத்துருக்கான், இந்த மாதிரி இந்த நம்பருக்கு அந்த சம் பண்றோம்ல, ஆட் பண்றோம்ல, அந்த நம்பருக்கு இடையில மல்டிப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. அதனால அந்த மல்டிபிள் பை 2 மல்டிப்ளையர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க லாஜிக். ஓகே, ஜஸ்ட் இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம், இந்த டைப்லயும் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க கம்ப்ளீட்டா. தென் ஸ்கொயர் பிளஸ் கியூப். ஓகே, ஸ்கொயர் பிளஸ் கியூப் வச்சு கேட்டிருக்காங்க. ஸ்கொயரும் வரும், கியூபும் வர்ற மாதிரி. ஓகே, வித்தியாசம் பாத்தீங்கன்னா 10, இங்க 24, இங்க எனக்கு 10 24 பார்த்தோன்னே இங்க எதுவும் லாஜிக் இல்லைன்னு தோணிருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் எங்க பார்க்கலாம், தென் 10 40 44, 10 24 44. இதுக்கு இடையில என்ன லாஜிக் இருக்க முடியும்? இல்ல. சோ இதுக்கு இடையில லாஜிக் இருக்க வாய்ப்பு இல்ல. நம்ம இங்க கொஸ்டின் ஸ்கொயர் அண்ட் கியூப் சீரிஸ் சேர்த்து கொடுத்துருக்கனால ஸ்கொயரையும் கியூபையும் வச்சு யோசிக்கலாம். அந்தந்த நம்பருக்குள்ளேயே பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து நமக்கு 6 ஸ்கொயர் மாதிரி தெரியுது. வெயிட், அவசரப்பட்டு போட வேண்டாம். 2 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 plus 1, then 2 square plus 2 square, 2 square plus 2 cube. இது என்னன்னா ஸ்கொயர், ஒரு ஸ்கொயர் ஒரு கியூபையும் ஆட் பண்ற மாதிரி, ஒரு ஸ்கொயர் நம்பரையும் ஒரு கியூப் நம்பரையும் ஆட் பண்ற மாதிரி. இப்போ 1 கியூப் பிளஸ் 1 ஸ்கொயர் என்ன வரும் நமக்கு 2. 2 கியூப் பிளஸ் 2 ஸ்கொயர் நமக்கு என்ன வரும், 9 பிளஸ் 4 12 தானே. சாரி, 8 பிளஸ் 4 12 தானே. 8 பிளஸ் 4 12. அதே மாதிரி இங்க 3 கியூப் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 3 கியூப். அப்பனா 9 பிளஸ் 27 வரும். 9 பிளஸ் 27 36. தென் 80. 80ங்கிறது 4 ஸ்கொயர் பிளஸ் 4 கியூப். 16 பிளஸ் 64 நமக்கு 18. தென் இது எப்படி வந்திருக்கணும், 5 ஸ்கொயர் பிளஸ் 5 கியூப் அப்படின்னா 25 பிளஸ் 125. ஸோ 25 பிளஸ் 125. அடுத்து இருக்கக்கூடியது அப்போ 6 ஸ்கொயர் பிளஸ் 6 கியூப்னு வந்திருக்கணும். 6 ஸ்கொயர் 36, 6 கியூப் அப்படிங்கிறது 216. ஸோ ஆன்சர் வந்துட்டு 252 இஸ் த ஆன்சர். கிளியரா? 252 ஆன்சர். இங்க இருக்க ஹெட்டிங்கை வச்சே போட்டுடலாம். ஓகே, அப்போ நமக்கு எக்ஸாம்ல எல்லாம் ஹெட்டிங் வராது, நம்ம தான் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு லாஜிக். இப்போ நம்ம ஒரு 10 லாஜிக் கிட்ட பார்த்திருக்கோம். எப்படியெல்லாம் பார்த்துக்கோம், ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், சிம்பிளா எல்லாமே ஆட் ஆயிட்டே வரும். அடுத்து சிம்பிளா எல்லாமே சப்ராக்ட் ஆயிட்டே வரும். அடுத்து மல்டிபிள் ஆயிட்டே இருக்கும், ஒரே நம்பர் மல்டிபிள் ஆயிட்டே இருக்கும். அடுத்து ஸ்கொயர் அண்ட் கியூப் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அடிஷன் பார்த்தோம். ஸ்கொயர் ஸ்கொயரா ஆட் ஆகும், இல்ல கியூப் கியூபா ஆட் ஆகுறது பார்த்தோம். அப்புறம் ஸ்கொயர் ஸ்கொயரா சப்ராக்ட் ஆகுறது, கியூப் கியூபா சப்ராக்ட் ஆகுறது பார்த்தோம். தென் ஸ்கொயர் மல்டிபிளிகேஷன் பார்த்தோம். ஸ்கொயர் ஸ்கொயரா மல்டிபிள் ஆகுறது பார்த்தோம். 1 ஸ்கொயர், அடுத்து 2 ஸ்கொயர், அடுத்து வந்து 3 ஸ்கொயர் அப்படிங்கிறது பார்த்தோம். தென் ப்ரீவியஸ் நம்பர் நெக்ஸ்ட் நம்பர் பேஸ் பண்ணி இருக்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்பர் பேஸ் பண்ணி மல்டிபிளிகேஷன் பார்த்தோம். அடுத்தடுத்த நம்பர் இருக்கக்கூடியது. அடுத்து என்ன பார்த்தோம், ஸ்கொயர் போட்டு கவுண்டிங், ஸ்கொயர் பண்ணி அது கூட ஆட் பண்ற மாதிரி நம்பரை ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நம்பரை ஆட் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நம்பர் ஆட் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் ஆட் பண்ணணும். இது பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அடுத்து இந்த ஸ்கொயர் பண்றதுலயே மல்டிபிள் ஆகுற மாதிரி பார்த்தோம்.
ஒரு நம்பர் வரும், அதுக்கு அடுத்த நம்பர் அதோட மல்டிப்ளிகேஷன்ல வரணும். ஸ்கொயர் தான் பண்ணியிருக்கிறோம், ஆனா அதுக்கு அடுத்த நம்பர் அடுத்தடுத்த நம்பர் போகும்போது மல்டிபிள் ஆகும். தென் ஸ்கொயரையும் கியூபையும் சேர்த்தாப்ல 1 cube plus 1 square, 2 cube plus 2 square, 3 square, 3 cube இதெல்லாமே. cube minus square. அப்போ இங்க 1 cube minus 1 square பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்ப அதை ட்ரை பண்ணோம்னா எப்பவுமே 1 cube minus 1 square, 1 square minus 1, 1 cube minus 1. இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் 0 தான் வரும். இங்க பாருங்க 1 cube minus 1 squareக்கு 0 தான். 1 cube minus 1க்கும் 0 தான், 1 cube minus 1 squareக்குமே 0 தான். அப்ப இங்க 0 எப்படி வந்ததுங்கிறது தெரிஞ்சுக்கோ. தென் 4 எப்படி வந்திருக்கும்? 2 cube minus 2 square, 8 minus 4, 4. அடுத்து 2 cube, 3 cube minus 3 square, 27 minus 9, 18. அடுத்து 4 cube minus 4 square, 64 minus 16. அப்பனா 48. அதான் இது இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து 5 cube minus 5 square, 125 minus 25, 100. அப்போ இங்க 5 cube minus 5. அப்ப லாஸ்டா நமக்கு என்ன ஆன்சர் வரணும்? 6 cube minus 6 square. அப்ப 216 minus 36. அப்ப நான் 0, 180. 180 தான் ஆன்சர். கரெக்டா? 180 தானே ஆன்சர்? ஆமா. 216ல 36 போச்சுன்னா 180. இதுதான். இது ஒரு டைப் ஆஃப் சம். ஒன்னு கியூப் பண்ணி ஸ்கொயர் பண்ணி அதை சப்ராக்ட் பண்ணாங்க, இன்னொன்னு கியூப் பண்ணி ஸ்கொயர் பண்ணி அதை ஆட் பண்றாங்க. கியூபை ஸ்கொயரையும் ஆட் பண்ற மாதிரி வருது, கியூபை ஸ்கொயரையும் சப்ராக்ட் பண்ற மாதிரி வருது. இது ஒரு டைப். அடுத்து சப்ராக்ஷன், ஸ்கொயர் பிளஸ் கியூப் அடிஷன். ஓகேவா? என்னன்னா எஸ் பிளஸ் சின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர் பிளஸ் கியூபோட அடிஷன். ஓகே, 1 cube plus 1 square, 2. 2 cube இல்ல வராது. 2 cube plus இதெல்லாம் வராது. ஸ்கொயர் அடிஷன் பண்ணோம்னா லாஜிக்கே நம்ம பார்க்கலாம். இங்க ஒரு 2, இங்க ஒரு 12 அண்ட் இங்க 52ல 32, 36. இப்போ இதுக்கு அடுத்து என்ன வரும்? இப்போ 2, 12, 36க்கு இடையில இருக்கக்கூடிய லாஜிக் கண்டுபிடிக்கணும். இப்போ ரீசனா கண்டுபிடிச்சோமா? 2, 12 இல்ல, 2, 12, 36க்கு இடையில இருக்கக்கூடிய லாஜிக் ஸ்கொயர் அண்ட் கியூப் பேஸ் பண்ணி இருக்கணும். ஸோ 2ங்கிறது 1 cube plus 1 square, 12 அப்படிங்கிறது 2 cube plus 2 square. கரெக்டா? 8 plus 4 கரெக்ட் தான். 1 plus 1 கரெக்ட். 36 அப்படிங்கிறது 3 cube plus 3 square. அப்ப 27 plus 9, 36 கரெக்ட். 27 plus 9, 36. அப்ப அடுத்து என்ன வரணும்? 4 cube plus 4 squareன்னு வரணும். 4 cubeங்கிறது 64, 64 plus 16, 18 வரணும். அப்ப இது கூட 80 ஆட் பண்ணணும். So 132 is the answer. ஸ்கொயர் அண்ட் கியூப் பேஸ் பண்ணி அடிஷன். ஓகேவா? ஸ்கொயர் அண்ட் கியூப் பேஸ் பண்ணி அடிஷன். இப்படியும் லாஜிக் இருக்குது நம்பர் சீரீஸ்ல. ஓகே, இங்க நம்ம லாஜிக் எந்த மாதிரியெல்லாம் கேட்கலாம், நம்பர் சீரீஸ்ல என்னென்ன மாதிரியான லாஜிக்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. இன்னும் உங்களுக்கு இன்னொரு டீடைல்டா ஒரு விஷயம் சொல்ல போனோம்னு வைங்களேன். டீடைல்னா இல்ல, ஒரு பொதுவா ஒரு விஷயம் சொல்லணும்னு பாத்துங்களேன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லையோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எப்படி இருக்கலாம்? கியூப் வச்சிருக்குன்னா, ஒண்ணு கியூப் வச்சு அதுக்கு அடுத்த நம்பர் இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சீரீஸ் வரலாம். இல்ல ஸ்கொயர் வச்சு அது கூட 1 ஆட் பண்ற மாதிரி வரலாம், 2 ஆட் பண்ற மாதிரி வரலாம், இல்ல x ஸ்கொயர் பிளஸ் 3 ஆட் பண்ற மாதிரி வரலாம். இப்படி லாஜிக் வரலாம். ஓகேவா? அடுத்து இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் வச்சு வரலாம், எக்ஸ் கியூப் மைனஸ் வச்சும் வரலாம். லாஜிக் நான் சொல்றேன். இல்ல எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பண்ற மாதிரி வரலாம், இல்ல எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வச்சு வரலாம். இது கியூபே ஸ்கொயரையும் பேஸ் பண்ணி, இது வெறும் ஸ்கொயர் அண்ட் மைனஸ் பேஸ் பண்ணி, இது ஸ்கொயர் அண்ட் கியூப் அண்ட் மைனஸ் பேஸ் பண்ணி, இது ஸ்கொயர் அண்ட் பிளஸ் பேஸ் பண்ணி, இது கியூப் அண்ட் பிளஸ் பேஸ் பண்ணி, கியூப் அண்ட் அடிஷன் பேஸ் பண்ணி, இந்த மாதிரியான லாஜிக்ஸ்ல வரலாம். இது இங்க 1 மட்டும் இருக்கணும்னு இல்ல, 4 இருக்கலாம், 9 இருக்கலாம், எந்த நம்பர்னாலும் இருக்கும் இந்த இடத்துல. ஓகேவா? இது கஷ்டம் கிடையாது. சீரியஸா சொல்றேன். இந்த லாஜிக்ஸ் உங்களால
ஒரு தடவை ஒரு 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 எப்படின்னா குறைஞ்சது ஒரு 100 சம்மாவது இதுல நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போட்டு பார்க்கணும். 100 லாஜிக்காவது கத்துக்கணும். 100 லாஜிக் கத்துக்கிட்டீங்க, 100 கொஸ்டின்ஸ் டிஃபரெண்டான லாஜிக்ல கத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த நம்பர் சீரிஸ் ரொம்ப ஈஸி ஆயிடும். அவ்வளோ ஈஸியா அழகா இருக்கும். நீங்க நம்பர் சீரிஸ் கண்டுபிடிக்கும்போது. ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கும்போது. அந்த லாஜிக் வந்து ஆன்சர் வரும்போது உங்க கையில கிடைக்கும்போது. ஈவன் நம்பர் பேஸ் பண்ணி வரும். ஆட் நம்பர் பேஸ் பண்ணி வரும். இந்த லாஜிக்லயும். சரியா நம்ம பார்க்கலாம். நான் நெறைய கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். நானே உங்களுக்கு டீச் பண்ணி குடுக்குறேன். ஓகேவா? ஏன்னா நம்பர் சீரிஸ் நெறைய பேர் கஷ்டப்படுவாங்க. நம்பர் சீரிஸ்ல லாஜிக் கண்டுபிடிக்கிறதுக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன். ஓகேவா? ஒரு 15, 15, 17 டைப் கிட்ட இருக்கு. அந்த டைப் இன்னைக்கு பார்க்கலாம். நாளைக்கு நம்ம வந்துட்டு இன்னும் கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணலாம். அடுத்த கிளாஸ்ல. இதுக்கு இன்னொரு கிளாஸ் வச்சுக்கலாம். நம்பர் சீரிஸ்க்கே இன்னொரு கிளாஸ் வச்சுக்கலாம். அடுத்து வந்து இன்னும் ஆல்பபெட் சீரிஸ் இருக்கு. ஆல்பா நியூமெரிக்கல் சீரிஸ் இருக்குது. தென் மிக்ஸ்டு நம்பர் சீரிஸ். இந்த மாதிரி நம்பர் சீரிஸ்லயும் மிக்ஸ்டு நம்பர்ஸும் இருக்கு. ஓகே அதெல்லாமே பார்க்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னும் நானே உங்களுக்கு கிளாஸ் எடுக்க பார்க்குறேன். உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் கொடுத்துறேன். ஓகேவா? ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நான் எப்பவுமே என்னோட நோட்ஸோட சேர்த்து டெலிகிராம் குரூப்ல ஆட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? நிறைய கொஸ்டின்ஸ் அதுல இருக்கும். நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்க டெலிகிராம்ல எனக்கு டைரக்டா கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல வந்து குரூப் அதாவது யூடியூப்ல கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 25, 30 கொஸ்டின்ஸ்க்கு மேல எடுத்து வச்சிருக்கேன். கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கு. பார்ப்போம். ஓகே ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பேசிக்ஸா இருக்கக்கூடிய கேட்கக்கூடிய லாஜிக்ஸை பார்த்துடலாம். ஓகேவா? ஒரு 17, 18 இருக்குல்ல அதை பார்த்து இங்க அடிஷன் ஆஃப் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. வாட் அடிஷன் ஆஃப் நம்பர்ஸ்? அடிஷன் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னா பேசிக் நம்ம டிஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். டிஃபரன்ஸ் பார்க்கணும் பாருங்க 4 + 7 தென் அப்புறம் வந்துட்டு இங்க ஒரு 5 தென் இங்க 10 அப்ப இங்க என்ன வரும் 49 9 2 11 இதுக்கு இடையில என்ன லாஜிக் இருக்கலாம் பாருங்க. அடிஷன் ஆஃப் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே இதுக்கு இடையில எனக்கு லாஜிக் வரல. 7 5 10 11க்கு இடையில லாஜிக் எப்படி பார்க்க முடியும்? இதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா 7 இதுக்கு இடையிலுமே 2 -2 அப்புறம் +5 இதுவும் வரல. சரி அடிஷன் ஆஃப் நம்பர்ஸ் இது கொஞ்சம் கஷ்டமானதுதான். மாடரேட் டு ஹை லெவல்னே சொல்லலாம். ஓகே நாட் ஈஸி. இட்ஸ் நாட் சோ ஈஸி இந்த இடத்துல. ஒரே ஒரு நிமிஷம். மை காட் ஆக்சுவலா இது என்னன்னா டிஜிட் சம் அப்படின்னு ஒண்ணு படிச்சோம்ல. டிஜிட் சம் அப்படின்னு ஒண்ணு படிச்சோமே அது பேஸ் பண்ணி டிஜிட் சம் அப்படின்னா அந்த நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த நம்பர் இந்த 16 இருக்குன்னா இதோட டிஜிட் சம்னா அந்த 6ஐயும் 1 ஆட் பண்ணா 7ஆ 6ஐயும் 1 ஆட் பண்ணா 7 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணா 5 இந்த நம்பரோட டிஜிட் சம் இதே ஆட் பண்ணுங்க 10 இதே ஆட் பண்ணுங்க 11 49 ஆட் பண்ணுங்க 4ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணுங்க 4ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணா நமக்கு 4 + 13 10 11 13 இங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? 4 + 3 13 ஆக்சுவலா ஆன்சர் வந்துட்டு 62 கொடுத்துருக்காங்க. 62 எப்படி வந்தது நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆன்சர் 62 கொடுத்துருக்காங்க. டிஜிட் சம் பேஸ் பண்ணி போட்டாலும் 62ங்கிறது 8 எப்படி வரும்? ஓகே இது வேண்டாம். இதை டவுட்லயே வச்சுக்கலாம். இந்த சம் இருக்கட்டும். இது கொஞ்சம் இல்லாஜிக்கலா இருக்குது.
ஓகேவா? என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் லாஜிக்கல். இல்லாஜிக்கலா வருது. ஆப்ஷன் பேஸ் பண்ணி தான் போகணும். 8 வரும். 62 வரும். சாரி, இந்த சம்ம எடுத்துடலாம். ஓகேவா? எனக்கு கொஞ்சம் இது இல்லாஜிக்கலா இருக்கு. ஓகே, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். அடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு பாயிண்ட் பேஸ்டு சம், ஒரு டெசிமல் பேஸ்டு சம் கொடுத்துருக்காங்க. டெசிமல் பேஸ் பண்ணி 1.3 இருக்கு, 0.26 இருக்கு. கொஞ்சம் கஷ்டமானது தான். நான் சொல்றேன், உங்களால புரிஞ்சுக்க முடியுதா அப்படிங்கறத நான் டைரக்டாவே லாஜிக் சொல்றேன். ஏன்னா இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது. கொஞ்சம் கஷ்டமானதும் கூட. 2 ஆல மல்டிபிள் பண்ணி 10 ஆல டிவைட் பண்ணி 2 ஆல மல்டிபிள் பண்ணி இல்ல இங்க 0.4 ஆட் பண்ணிருக்காங்க. 2 ஆல மல்டிபிள் பண்ணி 10 ஆல டிவைட் பண்ணிருக்காங்க. 0.4 ஆட் பண்ணி இதுவும் இருக்கட்டும். லேயர் சீரிஸ் இது பார்க்கலாம். இது பார்க்கலாம். கஷ்டமானது நான் வச்சிருக்கிறேன். இல்லாஜிக்கல், இதுக்கு லாஜிக்ஸ் இருக்கு. இப்போ பார்க்க வேண்டாம். ஓகேவா? இப்போ பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகும். பேசிக் பிகினர்ஸ்க்குலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி சம்ஸ். ஓகே, வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி டிஃபிகல்ட் சம்ஸுக்கு நம்ம இன்னும் எப்படி சொல்றது, இன்னும் நான் அதுக்கு வேற ஏதாவது பண்றேன். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணலாம் நான் யோசிக்கிறேன். கொஞ்சம் டிஃபிகல்ட்டா, ஈஸியான ரீசனிங்லாம் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா, இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரியானதெல்லாம் பார்க்கணும். ஓகே, அதுக்கு என்ன ஏதாவது ஒரு இது நான் பண்றேன். இருக்கட்டும். ஓகே, இது பார்க்கலாம். இது முக்கியம். லேயர்டு சீரிஸ்ங்கிறது ஒண்ணும் இல்ல, டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பாக்குறதுன்னு சொல்லுவாங்க. லேயர்டு சீரிஸ்னா டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? 8. அதுக்கப்புறம் இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன? 34ல இருந்து 18 போச்சு அப்படின்னா 16. அடுத்து இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன? 24. அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கணும்னா இப்ப 8க்கும் 4க்கும் நடுவுல என்ன? 8க்கும் 16க்கும் இடையில 8. 16க்கும் 24க்கும் நடுவுல 8. அப்ப இதுக்கு அடுத்து ஒரு 8 தானே டிஃபரன்ஸ். இதுதான் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ்னு சொல்றது. டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ். இப்ப 24 இருக்குன்னா அப்ப அடுத்து வந்துட்டு 8 ஆட் பண்ணோம்னா நமக்கு 32 வரணும். ஸோ 58 கூட 32 ஆட் பண்ணோம் அப்படின்னா 19. கரெக்டா? அடுத்தும் பாருங்க, 5 13. 5க்கும் 13க்கும் நடுவுல 8. 13க்கும் 26க்கும் நடுவுல 6 + 7 13. 23. 49 87. 87ல 50 போச்சுன்னா 37. 38. இப்ப இதுக்கெல்லாம் இடையில என்ன வித்தியாசம் இருக்குன்னா 8க்கும் இது 5. அடுத்து 10. அதுக்கப்புறம் 15. அப்ப இதுக்கப்புறம் என்ன வரணும்? 20. 20னா 58 வரும். ஸோ இது கூட 87 கூட 58 ஆட் பண்ணணும். 138, 145. 145 is the answer. ஓகேவா? இதுதான் என்னன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்றது. கிளியரா பாருங்க. இங்க 8, 16, 24, 32ங்கிற டிஃபரன்சஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே 8, 8ன்னு வந்திருக்கு. அடுத்து இங்க 8, 13, 23, 28, 58 இந்த மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் 5, 10, 15, 20 இப்படிங்கிறது வந்திருக்கு. திஸ் ஒரு டைப் ஆஃப் இது ஒரு டைப். அடுத்து பிரைம் நம்பர் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ பிரைம் நம்பர் பேஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமான இது கத்துக்கணும். கண்டிப்பா பிரைம் நம்பர் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம், அதிகமா எதிர்பார்க்கலாம். 37, 41, 37 அடுத்து 41, 43, 47 இதெல்லாம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கான்சிக்யூட்டிவா இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ். அப்போ 47க்கு அப்புறம் 49 வருமா? வராது. 51 வருமா? வராது. 53 வந்துட்டு பிரைம் நம்பர். ஓகேவா? இப்படி பிரைம் நம்பர் சீரிஸும் கேட்கலாம். 2, 3, 5, 7 அதுக்கப்புறம் 11ங்கிறது பிரைம் நம்பர். ஓகேவா? 11, 13, 17,
19, 23 இதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ். அந்த பிரைம் நம்பர்ஸ் 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸை நல்லா கத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அது பயன்படும் இங்க. நம்ம நம்பர் சீரீஸ்ல பிரைம் நம்பர்ஸ் பயன்படும். தென் பிளஸும் மல்டிப்ளிகேஷனும் அல்டர்னேட்ல பண்றதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு இது பிளஸாவும் ஒரு இதை மல்டிப்ளிகேஷனாவும் பண்றது. இப்போ இங்க 1 ஆட் பண்ணிருக்காங்க, அடுத்து 2 மல்டிபிள் பண்ணிருக்காங்க, அடுத்து 3 ஆட் பண்ணிருக்காங்க, அடுத்து 4 மல்டிபிள் பண்ணிருக்காங்க, அடுத்து 5 ஆட் பண்ணிருக்காங்களா? 5 ஆட் பண்ணிருக்காங்க, 5 ஆட் பண்ணிருக்காங்க, 4 6 மல்டிபிள் பண்ணணும். அப்போ 5 ஆட் பண்ணிருக்காங்க, 6 மல்டிபிள் பண்ணணும். 49 6 245 245 plus 49 94 is the answer. ஓகேவா? 49 6 294. Clear? Okay. Answer 290. ஓகே, ஒன்னு ஆட் பண்ணி ஒன்னு சப்ராக்ட் பண்ற மாதிரி மல்டிபிள் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இன்னைக்கு பார்த்ததுல நான் கஷ்டம்னு நினைச்சது இந்த ஒரு 2 தான். இந்த 2 மட்டும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்படி கேட்கலாம், கொஞ்சம் இல்லாஜிக்கலா இருக்குது. இந்த நம்பர் இல்லாஜிக்கலா இருக்கு. இது வந்துட்டு இந்த இடத்துல இப்போ 1 ஆட் பண்ணி மல்டிபிள் பண்றோம்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். 1 வந்து 2ஆல மல்டிபிள் பண்ணி 10ஆல டிவைட் பண்றாங்க, அடுத்து 0.4 ஆட் பண்றாங்க, அதுக்கப்புறம் 2ஆல மல்டிபிள் பண்ணி 10ஆல டிவைட் பண்றாங்க, அதுக்கப்புறம் 0.4 ஆட் பண்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 0.2 மல்டிபிள் பண்றாங்கன்னு வச்சுக்கலாமா? அப்போ 2/10 ஆட் பண்றாங்க, 4/10 2/10 மல்டிபிள் பண்றாங்க, 4/10 ஆட் பண்றாங்க, 2/10 மல்டிபிள் பண்றாங்க, 4/10 ஆட் பண்றாங்க. இதுதான் லாஜிக்கிங்க. ஓகேவா? 4/10 அப்படிங்கிறது 0.4, 2/10ங்கிறது 0.2. கிளியரா? சரியா? இதெல்லாம் பார்த்த உடனே கண்டிப்பா நம்பர் சீரிஸ் யாருக்கும் வந்துராது. உங்களுக்கு இன்னைக்கு பார்த்ததுலயும் லாஜிக் எவ்வளவு டிஃபரெண்டா இருந்தது. எவ்வளவு நான் வந்து கஷ்டமான லாஜிக்ஸ் எல்லாம் கொடுத்தேன். பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாத லாஜிக்ஸ் இது எல்லாமே. கட்டாயம் உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்திருக்கும். நார்மல் நீங்க நம்பர் சீரிஸ பாக்குற மாதிரி இருந்திருக்காது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹை லெவல் கொஸ்டின்ஸ் தான். ஒரு ப்ராப்பரான நம்பர் சீரிஸ் கொஸ்டின்ஸா தான் இருக்கும் இது. உங்களுக்கு இதுவரைக்கும் டிஎன்பிசில எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கங்கிறத எடுத்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, நான் இன்னைக்கு எடுத்தது தான் வரும் அப்படின்லாம் கிடையாது. நான் வந்துட்டு நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கணுங்கிறதுனால தான் இப்படி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிறது அதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தேன். ஓகேவா? இன்னும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது இன்னும் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ப்ராக்டிஸ் அப்ப பார்க்கலாம். ஓகே, ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்க்கு அதுக்கு நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இதையும் நான் சேர்த்து வீடியோ போட்டுறேன். ஓகேவா? ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நானே வந்து நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போட்டுறேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு நிறைய லாஜிக்ஸ் கிடைக்கும், நிறைய வித்தியாசமான லாஜிக்ஸ் கிடைக்கும். ஸோ இது இந்த 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 வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இதுல இருந்து நீங்க வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு புரியலாட்டியும் ஏதோ ஒரு விஷயம் நம்பர் சீரீஸ்ல கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே எனக்கு அது வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஸோ கண்டிப்பா எதுனாலும் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்க. நான் இன்னும் எப்படி கொண்டு போறது, நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன், நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவும் இருந்தாலும் சரி, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிப்பேன். ஓகேவா? ஓகே, சரி. இதோட இந்த செஷன் முடிக்கலாம். தேங்க்யூ, பாய்.